பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஆமென். வாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த சீசர்கள், 12 சீசர்களில் ஒருவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். பிசாசுக்கு இடம் கொடுத்து பாருங்க, அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போகிறான். அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தனால தான் அவன் இப்படிப்பட்ட காரியம் செய்கிறான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு, இயேசு காட்டி கொடுக்குறேன்னு அவன் திருடனாக இருந்தவன். அவன் பணப்பை அவன்கிட்ட தான் இருந்துச்சு. ஊழியத்தில் ஏசப்பா கூட அவன் சீசர்களில் ஒருவனாக இருந்தபோது எப்பவுமே பணப்பை அவன்கிட்ட தான் இருக்கும். அநேக போதனைகள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்துவோட அநேக போதனைகளை அவன் காது கொடுத்து கேட்கிறவனாக இருந்திருக்கணும். எல்லா ஊழிய பாதையிலும் போகிலும் வருகிலும் எல்லா வேலையிலும் கூடவே இருந்தவன். பாருங்கள், அப்படி இருந்தும் கூட அந்த 12 பேர் செலக்டட் பர்சன், 12 பேர்த்துலேயும் ஒருத்தன் பிசாசாக இருந்திருக்கான். பிசாசுக்கு இடம் கொடுத்து இருந்திருக்கான். இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுக்கு அவன் துணிந்து இந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கான். இவ்வேளையில் நாம் கூட பார்த்தோன்னா, நம்ம கூட நல்லா க்ளோஸாக பழகிறவங்க, அவங்ககிட்ட தான் ஒரு என்னென்னா, நம்ம எதிர்பாராத டைம் நம்மளோட நல்லா நெருங்கி பழகிறவங்களே நமக்கு விரோதமாய் மாறுகிற சூழ்நிலைகள் வரும். இயேசு கிறிஸ்துக்கே அந்த நிலைமை வந்திருக்கு. அவர் கூடவே க்ளோஸாக இருக்கிறவங்களே ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி, கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி உள்ள காரியம். அப்போ நம்ம மனிதர்களை யாருமே நம்ம நம்பக்கூடாது. தேவன் ஒருவரை மட்டுமே நம்பி நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடிட்டுருக்க வேண்டும். நாம் மனிதரை நம்புவோம் என்றால் விழுந்து விடுவோம். அவனோட மனம் எப்போது மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களே ஒருவனுக்கு இருதயம் எப்போ மாறுதுன்னே தெரியவே இல்லை. அப்போ நம்ம நம்மளோட வாழ்க்கையில் அநேகரை சந்திக்கிறோம். நாம் குடும்பங்கள் சரி, குடும்ப உறவுகளையும் சரி, இன்னும் ஊழிய பாதையிலும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, எந்த விதத்திலும் யாரையும் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம சுவாசமுள்ள மனிதனை நாம் நம்பவே கூடாது. தேவன் ஒருவர் மேல் நம்பிக்கை வைத்து தான் நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு ஆவியானவர் பேசுகிறார். இவையில் நாம் இந்த சிந்தையோடு நம்மளோட பழகிறவர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேஷன்ஷிப், குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாம் முழு நம்பிக்கையை மனிதன் மீது வைக்காமல் முழு நம்பிக்கையும் தேவன் மீது வைத்து வாழுவதற்கு ஆவியான இவ்வேளையில் இந்த வசனங்கள் மூலம் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரகத்தை இந்த அதிகாலை வேலையில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க முடியாத ஒரு கிருபை தந்திரேன். நன்றி அப்பா. உம்முடைய சீசர்களாக இருந்த 12 ஒருவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டு அவன் பணத்தின் மீது ஆசை வைத்தனாலே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானே. இன்னும் சமயம் எப்போது வாய்க்கும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தானே.
ஆண்டவரே, ஏசப்பா வழியில் நடக்கிற நாங்களும் ஒருபோதும் பாவத்தின் பிடியில் சிக்கி தவிக்காதபடி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடாதபடி எங்களை முழுதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, மீதியா முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதிகர மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.